ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர சொல்லுங்க, திறப்ப கொடுக்கும். அபூ உபைதா கடிதம் எழுதினார் ரலியல்லாஹு அன்ஹு, அமீருல் முஃமினீன் நீங்க வந்தாதான் திறப்ப தாராங்களாம், யுத்தம் எல்லாம் தேவையில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே புறப்பட்டார். யாரு? பெரிய சக்கரவர்த்தி, பெரிய எம்பையாருக்கு சொந்தக்காரன். ஆனால் இருந்தது ஒரே ஒரு ஒட்டகம், ஒரு அடிமை. பெரிய படைகளை எல்லாம் திரட்டி கொண்டு அரச ஆடைகள் எல்லாம் அணிந்து கொண்டு வரல. ஓட்ட பெச்சு போடப்பட்ட உடுப்பு, ஒரே ஒரு ஒட்டகம். அந்த ஒட்டகமும் சக்தி இல்லாதது, கூட அடிமை. சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் உமர் சொன்னார் ரலியல்லாஹு அன்ஹு, சாலிம் கொஞ்ச நேரம் நான் ஒட்டகத்தில் வருகிறேன், கொஞ்ச நேரம் நீ நடந்து வா. கொஞ்ச நேரம் நான் நடந்து வருகிறேன், கொஞ்ச நேரம் நீ ஒட்டகத்தில் வா. ஒப்பந்தம். போறாங்க, பிரயாணம் ஆரம்பமாகுது. கலீஃபாவுடைய பிரயாணம். பெலஸ்தீன் நெருங்குது, ஜெருசலம் அக்ஸா நெருங்குகிறது. இப்ப கலீஃபா நடந்து வாரட்டன், அடிமை ஒட்டகத்துல வாரட்டன். அடிமை சொன்னார், கலீஃபா பெலஸ்தீன் கிட்டவாய், எல்லாரும் உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். இப்ப நீங்க நடந்து வந்து நான் வாகனத்துல வந்தா அவ்வளவு அழகா இருக்காது, அது அவ்வளவு நல்லா இருக்காது. நான் எந்த டேர்னை விட்டு தாரேன், நீங்க வாகனத்துல வாங்க, ஒட்டகத்துல வாங்க, நான் நடந்து வருகிறேன். மறதியெல்லாம் சொன்னாங்க, ஓண்ட டேர்னா நீ மரியாதையா ஒட்டகத்துல வா, நீ விட்டு தர வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. யோசிச்சு பாருங்க, இப்படி இப்ப காணேலுமா? ஒரு சின்ன ஒரு பதவி கிடைச்சா முகத்தையும் பார்க்க மாட்டான். சலாம் கொடுக்கிறது இப்படி, ஏழைகளுக்கு ஒரு சலாம், பணக்காரர்களுக்கு ஒரு சலாம், படித்தவர்களுக்கு ஒரு சலாம், கார்ல வந்தா ஒரு சலாம், பைசிக்கல்ல வந்தா ஒரு சலாம். கொண்டு வந்து காட்டுங்க ஏழும்டா. எங்கட முஸ்லிம் தலைவர்களை போல தலைவர்கள் கிடைக்க மாட்டாங்க இந்த காலத்தில். அது முடிஞ்ச அந்த காலம் பொற்காலம். சகோதரர்களே, இப்ப அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு நடந்து வாரார், அடிமை ஒட்டகத்துல வாரார். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய உடுப்புல எத்தனையோ பெச், 12 ஓட்டையில பெச் போட்டிருக்கு. என்னத்துக்கு வாரது? கான்ஃபரன்ஸுக்கு அல்ல, பெரியோரு புனித ஸ்தலம் பூமியுடைய துறப்ப வாங்குறதுக்கு. அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொன்னார், கலீஃபா நீங்க இந்த உடுப்பை மாத்தினா நல்லது, இந்த ஆடையை கொஞ்சம் மாத்தினா நல்லா இருக்குமே, வேறொரு உடுப்பு உடுத்தா நல்லா இருக்குமே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாம், அபூ உபைதா நீ இல்லாமல் வேற யாராவது இந்த வார்த்தையை சொல்லி இருந்தால் மௌத்து வரைக்கும்